வெள்ளையங்கிரி மலை தென்கைலாயம். வணக்கம், நான் உங்க சரணோபாஸ்கர். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. வெள்ளையங்கிரி போக எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. இங்கே இருந்து வீக் டேஸில் காலையில் 5 மணில இருந்து நைட்டு 9லேருந்து 9:30 மணி வரைக்கும் பஸ் இருக்கும். வீக்கெண்டில் நான் போகும்போது காலையில் 3:18க்கு ஸ்பெஷல் பஸ் எடுத்தாங்க. பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டு பூண்டி வரைக்கும் 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிறுவாணி, ரைட்டில் தொண்டாமுத்தூர். இங்கேருந்து வெள்ளையங்கிரிக்கு 12 கிலோமீட்டர். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிறுவாணி, நம்ம ரைட்டில் வெள்ளையங்கிரிக்கு போவோம். இதோ ஈஷா என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் இருக்கிறது ஆதியோகி ஸ்டாச்சு. லெஃப்டில் போவோம் பூண்டி வெள்ளையங்கிரி அடிவாரம். பூண்டி வெள்ளையங்கிரி அடிவாரம் வந்தாச்சு 4:20க்கு. இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க, ரெஃப்ரெஷ் ஆகும். இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்கு பாருங்க. பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் மெயின் என்ட்ரன்ஸ். வசந்த் போட்டோ எடுக்கலாமா? என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் மூங்கில் தடி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று 30 ரூபா. வாங்கிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் உடல் ஃபிட்னஸ் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு மலை ஏறுங்க. லெஃப்டில் ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க. மேலே அதிகமாக இருக்காது. விநாயகர் கோவில், இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலை ஏறுவோம். இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் மலை ஏற போகிறாங்க. ஸ்ரீ பூண்டி விநாயகர், ஸ்ரீ வெள்ளையங்கிரி ஆண்டவர், ஸ்ரீ மனோன்மணி அம்மன் கோவில். இங்க மெடிக்கல் கேம்ப் இருக்குங்க. மலை ஏறி முடிச்சிட்டு வந்தவங்க இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது என்னுடைய 6வது வருட பயணம். கோவிலுக்கு ரைட் சைடில் மலையேற போகிற இடம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. நீங்க கொண்டு போற பிளாஸ்டிக்ல இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. போயிட்டு வந்து இந்த ஸ்டிக்கரை கொடுத்தா 20 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பொதுவாக நீங்க பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. டைம் இப்போ 4:55 ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்க போகலாமா? இங்கேருந்து ஆரம்பம். நான் மூங்கில் தடி வாங்கலை, ஹைக்கிங் போல் வாங்கிட்டேன் மலையேற. இங்கே உங்கள் பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க. மலை ஏறி முடிச்சிட்டு கீழே இறங்குறாங்க. மலையேறும் போது கீழே தெரிகிற லைட்டிங் வியூ. முதல் மலை ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக இருக்கும். எல்லாரும் இந்த புனிதமான மலையை தூய்மையாக வச்சுக்க உதவுங்க. வெள்ளை விநாயகர் கோவில் வந்தாச்சு. டைம் இப்போ 5:46 ஆகுது. ஆப்போசிட்ல கடையும் இருக்கு. வெள்ளை விநாயகர் கோவில் முதல் மலை முடிவு.
கடை இருக்கு. இங்க சோடா வெள்ளரிக்காய் இருக்குங்க. இரண்டாம் மலை நோக்கி நம் பயணம். வழுக்குப்பாறை வந்தாச்சு. சூரிய உதயம். இரண்டாம் மலை முடிவு. டைம் இப்போ 6:30 ஆகுது. பாம்பாட்டி சித்தர் குகை. பாம்பாட்டி சித்தர் குகை. மூன்றாவது மலை நோக்கி நம் பயணம். கடை போட ரெடி பண்றாங்க. இது இல்லாம மலையேறாதீங்க. மூங்கில் தடி, வாட்டர் பாட்டில், டார்ச் லைட், நைட் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் மலை ஏறுறவங்களுக்கு குளிர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஜாக்கெட், சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. பைரவர் வழிகாட்டுதல். எங்க எல்லாம் சுனை இருக்குன்னு சொல்ற, போறவங்க நோட் பண்ணிக்கங்க. பாம்பாட்டி சித்தர் பின்னாடி ஒரு சுனை, 4வது மலை ஏறத்துக்கு முன்னாடி ஒரு சுனை, 6வது மலை ஏறும் போது ஒரு சுனை, இறங்கும் போது வெள்ள விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி ஒரு சுனை இருக்கு. மலை ஏறுற 2 தம்பிங்க, சென்னையை சேர்ந்தவங்க. பஸ்ல இருந்து ஒண்ணா வந்தோம். சாமி பார்த்துட்டு கீழே வர வரைக்கும் ஒண்ணா வந்தோம். பேசிக்கிட்டே நடந்தனால அவ்வளோ சீக்கிரமா மேல வந்துட்டோம். சூரிய உதயம். இங்க ஒரு சுனை இருக்கு. தண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாரும் இந்த புனிதமான மலையை தூய்மையா வச்சுக்க உதவுங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். தூரமா தெரியுற மலை கேரளா உடையதுங்க. ஃபுல்லா மிஸ்ட் தாங்க.
மூணாவது மலை முடியறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட் இருக்குங்க. ஏர்லி மார்னிங் வரவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்துல 4 மாதம் மட்டுமே இந்த மலையை ஏற அனுமதி தருவாங்க. பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும். எல்லாரும் இந்த புனிதமான மலையை தூய்மையா வச்சுக்க உதவுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க லக்கேஜை ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வாங்க. 4வது மலை திருநீர்மலை. 4வது மலை. நாலாவது மலையில நிழல் மரம் இருக்காது. ரொம்ப தூரமா நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4வது மலையில இருந்து பார்த்தா கீழே ஈசா வியூ தெரியும். இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்க போகணும். சாமி பார்க்க இல்ல, 7வது மலையை பார்க்க. இறங்கி ஏறணும். கேரளா மலை. டைம் இப்போ 8:05 ஆகுது. அட்டை இருக்கு. நடக்கும்போது பார்த்து போங்க. மண்ணு போட்டு மூடிட்டு வந்துடும். முதல் மலை வெள்ள விநாயகர் மலை. 2வது மலை வழுக்குப்பாறை பாம்பாட்டி மலை. 3வது மலை கைத்தட்டி மலை. 4வது மலை திருநீர்மலை. 5வது மலை பீமன் களிஉருண்டை மலை. 6வது மலை ஆண்டி சுனை மலை. 7வது மலை கிரிமலை. இங்க நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. வீக்கெண்ட்ல போகாதீங்க, கூட்டம் அதிகமா இருக்கும். வீக் டேஸ்ல போங்க. நான் பிப்ரவரி 2nd வீக் போனேன். வீக்கெண்ட்ல கூட்டமா கம்மியா தான் இருந்துச்சு.
நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. ஐந்தாவது மலை பீமன் களி உருண்டை. டைம் இப்போ 8:30 ஆகுது. மலைக்கு செல்லும் பக்தர்கள் தங்களது குப்பைகளை கீழே கொண்டு வந்து போடுங்க. உங்க உடல் ஃபிட்னஸ் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு மலை ஏறுங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லி இந்த மலையை ஏறி பாருங்க. பிறந்ததற்கான அர்த்தம் புரியும். இது என்னுடைய 6வது வருட பயணம். ஆமாம். அவனை தரிசிக்க அவன் அழைத்தால் மட்டுமே நம்மால் போக முடியும். தூரமா தெரிகிறது 7வது கிரிமலை. அங்கதான் போகணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. மிஸ்ட் ஃபுல்லா கவர் ஆச்சு. இந்த ஃப்ரேம் பாருங்க. சிவனே துணை. ஓம் நமச்சிவாய போற்றி. ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த இடம் அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த 7 மலையை கடந்து தான் நம்ம சிவனை பார்க்க முடியும். வீக்கெண்டில் போகாதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். வீக் டேஸில் போங்க. நான் பிப்ரவரி 2nd வீக் போனேன். வீக்கெண்டில் கூட்டமாக கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபைவ் மினிட்ஸில் இந்த இடம் அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கு மேலலாம் ஒருத்தன் போட்டோ எடுக்கவே முடியாது. எப்படில வெள்ளையங்கிரி பூஜை டைமிங் மார்னிங் 6லேருந்து 7:30, மத்தியானம் 2 மணிக்கு, நைட்டு 7லேருந்து 8:30க்குள்ள.
இப்படி கீழே இறங்கி இதோ மேலே ஏறணும். அதோ தெரியுது பாருங்க, அதான் நம்ம மேப்ல பார்த்த இடம். கவுண்டமணி சார் டைலாக் பார்த்தாச்சுல, சரி வாங்க போகலாம். இந்த பைக் வேணா ஆண்டிசுனை நோக்கி நம் பயணம். என்னதால நீ இது கூட நிறைய கூட ஆனா ஏமாங்க கீழே இருந்து வந்து இங்கே குளிச்சுட்டு மேலே ஏறும்போது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு உள்ளாடைகளை இங்கேயே வீசிட்டு செல்ல வேண்டாம். இந்த இடத்த தூய்மையாக வச்சுருப்போம். ஆண்டி சுனையில் குளிக்கிறது ஐஸ் திரஃபிங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இப்போது தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இதையும் நின்றுட்டு மீண்டும் துடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே குளிக்கும்போது. யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பக்கத்திலேயே சிவன் மற்றும் விநாயகர் சிலை இருக்குங்க. டைம் இப்போ 9:02 ஆகுது. ஆறாவது மலையில இருந்து 7வது மலை நோக்கி நம் பயணம். இரட்டை விநாயகர் கோவில். கல்லில் இருக்கிற விநாயகர் அப்படியே தத்ரூபமா இருக்குங்க. இங்க இருக்கிற ஒரு மலையும் ஒரு மண் தன்மைங்க. ஆரோ மார்க் இருக்கு 7வது மலை நோக்கி. எப்படி வந்தோன்னு இந்த ஃப்ரேமை பாருங்க. அந்த பாறைக்கு பக்கத்துல வந்தாச்சு. இந்த பாறைக்கு பின்னாடி சுயம்பு வெள்ளையங்கிரி கோவில் இருக்கு. எலுமிச்சப்பழம், புதினா, இஞ்சி, நெல்லிக்காய் எல்லாம் மிக்சர்ல போட்டு ஒன்னா அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு உப்பு இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். மலையேறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஐயா சொன்ன ஸ்பெஷல் எனர்ஜி ட்ரிங்க் நல்லா இருந்ததுங்க. நன்றி ஐயா. இந்த ஃப்ரேமை பாருங்க. டைம் இப்போ 10:30 ஆகுது. மத்தியானம் அபிஷேகத்திற்கு தண்ணி எடுக்க கீழே சிறுவாணி டேம்க்கு போறாங்க. நாம அங்க போக அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ வெயில் அதிகமா இருக்கு. அதனால ஏர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா ஈவினிங் போல மலை ஏறுங்க. ஆஃப்டர்நூன் டைம்ல அவாய்ட் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டின் மிக கடினமான மலையேற்றங்க இது. ஏன சாணம் ரீசெண்டா வந்திருக்கு போல. டைம் லேப் ஷார்ட்ஸ். இங்க ஒரு 40 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
கீழே சிறுவாணி டேம் மற்றும் ரிசர்வாயர். பெங்களூர் சேலம்ல இருந்து டாடா ஜம்மன் இருந்துச்சு ஏசி. கொழுகுமலையில பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி. இங்க வெள்ளையங்கிரியிலயும் இருக்கு பாருங்க. போயிட்ட 5.5 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே போக மொத்தம் 11 கிலோமீட்டர் போயிட்டு வர. 7வது கிரிமலை வந்தாச்சு. ஒரு லேயரும் வித்தியாசமா இருக்குங்க. வெள்ளையங்கிரி மலை ஏறிய அனுபவத்தை யாராலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. விநாயகர் கோவில். மலை ஏற 6 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. இந்த 7வது மலை கிரிமலைன்னு சொல்லுவாங்க. இந்த 7வது மலையை கடந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்க வந்தாச்சு. டைம் இப்போ 11:15 ஆகுது. வெள்ளையங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் உத்திரமங்கேஸ்வராய போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்க்கும் அடியன் போற்றி. ஐந்தொழில் அரசனே போற்றி. ஓம் அருணாச்சலேஸ்வர் போற்றி. ஓம் அண்ணாமலையாரே போற்றி. நந்தீஸ்வர பகவானே போற்றி. வெள்ளையங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. அவ்வளோ காற்றுங்க. இங்க சில்லுன்னு இருக்கு. இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க ஃபீல் பண்ணலாம். திருநீர் பிரசாதம். இந்த மலை கடல் மட்டத்துல இருந்து 5833 அடியில நாம இப்போ இருக்கோங்க. கடந்து வந்த பாதை. 6வது மலை சுனையில தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க அடிஷ்னலா இன்னொரு வாட்டர் பாட்டில் இருந்தா உங்க வீட்டுக்கும் ஒரு பாட்டில் கொண்டு போங்க. எல்லாரும் இந்த புனிதமான மலையை தூய்மையா வச்சுக்க உதவுங்க. சிறுவாணி டேம் மற்றும் ரிசர்வாயர். இவங்க கொல்கத்தால இருந்து வந்திருக்காங்க.
இறங்கிட்டு இருக்கோம். ஆறாவது மலையில கடை போட போறாங்க. விபூதி பாக்கெட் எடுத்துட்டு போறாங்க மலைக்கு. இவங்க இவ்வளோ வெயிட் சுமந்துக்கிட்டு போறாங்க. இங்க ஃபுல்லா யானை சாணையா தாங்க இருக்கு. ரீசெண்டா வந்திருக்கோம் போல. சிறுவனை டேமுக்கு போயிருக்கலாம். இந்த போட்டோ முதல் வாரம் எடுத்தது. வெள்ளையங்கிரி கோவிலுக்கு தனியா தான் வந்தேன். பஸ்ல வரும்போது ரஞ்சித் அண்ணாவும் சபரி அண்ணாவும் மீட் பண்ணி ஒன்னா வந்தோம். முதல் மலை ஏற முடியாம ரிட்டர்ன் போயிடலான்னு இருந்தேன். இவங்க 2 பேரும் தான் பக்கத்துல வந்தாச்சுன்னு சொல்லியே என்ன இங்க கூப்பிட்டுட்டு வந்தாங்க. என் வாழ்நாள் முழுவதும் இவங்களை மறக்கவே முடியாது. இந்த பதிவு மூலியமா இவங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி அண்ணா. தெரியாத இடத்துக்கு போகும்போது நம்மளை யாராவது கைட் பண்ணுவாங்கல்ல, எனக்கு இவங்க தான் பண்ணாங்க. கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போகணும். இரண்டாவது மலை வழுக்குப்பாறை. மலைக்கு செல்லும் பக்தர்கள் தங்களது குப்பைகளை கீழே கொண்டு வந்து போடுங்க. இரண்டாவது மலை முடிவு வெள்ளை விநாயகர் கோவில். ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்க்கு சோடா. ரொம்ப கஷ்டங்க. வெள்ளையங்கிரி மலைக்கு யாராவது வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு 1 வயது தான் ஆகுதாங்க. கொடுத்து வச்ச குழந்தைங்க. கீழே இறங்கியாச்சுங்க. மலை ஏற 6 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. மலை இறங்க 5 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சுங்க. எனது பயணம் 9/2/2025 அன்று 6வது தடவை நிறைவடைந்தது. திருக்கோவில் பிரசாதம் பேக். மீண்டும் வருகிறேன். ஈவினிங் 4:30 மணிக்கு அன்னதானம் பண்ணுற இடத்துல யானையை பார்த்தோம். கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் டிராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னொரு டிராவல் ஜேர்னி vlogல உங்களை பார்க்குறேன். நன்றி.